Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல ஒரு ஹெல்தியான சொரக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் பண்றதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சொரக்காயை ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்துலயுமே நம்ம ஜூஸ் பண்ண போறதுல நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுல அந்த அளவு கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சொரக்காயை கட் பண்ணிட்டு இதோட தோல் எல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஜூஸ் செய்யலாம். இது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம அரைக்கும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இது போல சின்ன சின்னதா கட் பண்ணிரலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத விதையோடயே சேர்த்து அரைக்கலாம். விதையெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டிடலாம். இது போல் ஃபில்டர்லேயே வடிகட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்தாலும் நல்ல ஜூஸ் ஃபைனாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சுருக்கேன். சிலர் சால்ட்டு சேர்த்து குடிப்பாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒயிட் சுகர் சேர்த்துக்காம நான் இது மாதிரி தேன் சேர்த்து குடிங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சொரக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.